அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதிய குழு சம்பள உயர்வு குறித்து தற்போது முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரசுங்க. இப்பதான் இந்த சேனலுக்கு முதல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரசுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டன் பிரசுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் தற்போது 2 முக்கிய அறிவுகளுக்காக காத்திருக்கின்றனர். ஒன்று 8வது சம்பள கமிஷன், மற்றொன்று அகவலைப்படி மற்றும் அகவலை நிவாரணம் உயர்வு ஆகும். 8வது சம்பள கமிஷன் குறித்த பேச்சுவார்த்தைகள் நடப்பதால் ஊழியர்கள் இப்போதைக்கு அகவலைப்படி அறிவிப்பை ஆவலுடன் எதிர்பார்க்கின்றனர். அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகளை சமாளிக்க அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் நலனுக்காக அகவலைப்படி ஆண்டுக்கு 2 முறை சமீபத்திய சில்லறை பணவீக்க தரவுகள் பணவீக்கம் தொடர்ந்து அதிகமாக இருப்பதை காட்டுகின்றன. இதில் உணவுப் பொருட்களின் விலை முக்கிய பங்கு வகிக்கிறது. புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் வெளியிட்ட நுகர்வோர் விலை குறியீட்டின்படி ஏப்ரல் 2026 3.48% இருந்த பணவீக்கம் மே 2026 3.93% அதிகரித்துள்ளது. தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் அடிப்படை சம்பளத்தில் 57% அடிப்படையாக பெறுகின்றனர். பணவீக்க போக்கு மற்றும் CBI-IW குறியீட்டின் ஏற்ற இறக்கங்களின் அடிப்படையில் ஜூலை மாதம் 2 முதல் 3% வரை டிஏ உயரக்கூடும் என அரசு ஊழியர்கள் எதிர்பார்க்கின்றனர். ஊழியர் சங்கங்கள் 8வது சம்பள கமிஷனிடம் சில முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளன. பணவீக்கத்தை சமாளிக்க குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்துவது, ஊழியர்களின் மன உறுதியை அதிகரிப்பது, படிகளை மாற்றி அமைப்பது மற்றும் சம்பள கட்டமைப்பை மாற்றுவது போன்றவை இதில் அடங்கும். அடுத்த சம்பள கட்டமைப்பை முடிவு செய்யும் போது இந்த விஷயங்களை கவனமாக பரிசீலிக்க வேண்டும் என சங்கங்கள் கருதுகின்றன. சமீபத்தில் 2026 ஜூன் 22, 23 தேதிகளில் லக்னோவில் ஊழியர்களின் சம்பளம் மற்றும் பிற பிரச்சனைகள் குறித்து ஒரு கூட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்திலும் ஆலோசனை கூட்டங்கள் நடத்த ஆணையம் திட்டமிட்டுள்ளது. இந்த செயல்முறை இன்னும் ஆரம்ப கட்டத்தில் தான் உள்ளது. அடுத்த அகவலைப்படி உயர்வு அதிகரித்து வரும் செலவுகளுக்கு எதிராக ஒரு குறுகிய கால நிவாரணத்தை அளிக்கும். அதே நேரம் நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையிலான 8வது சம்பள கமிஷன் ஒரு நீண்டகால செயல்முறையாகும். இதுவே சம்பளம், படிகள் மற்றும் ஓய்வூதியத்தின் அடுத்த பெரிய திருத்தத்தை தீர்மானிக்கும். நன்றி, வணக்கம்.